அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய நீதித்துறை ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து புக் பேஜில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய நீதித்துறை அமைப்பு அப்படின்றது வந்து என்னது? ஒரு ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது. ஓகேங்களா? இது பாருங்கள், இது சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகள் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றம், கீழ் உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் எதன் கீழே இயங்குது? உச்ச நீதிமன்றத்தின் கீழ் வந்து இயங்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் பாருங்கள், இந்திய உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? நடுவன் மாநில அரசு சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை வந்து தன்னாட்சி பெற்று விளங்குது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளது. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை வந்து என்ன பண்ணுது? முக்கிய பங்காற்றுது. அடுத்தது பாருங்கள், கீழ்காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை எது அப்படின்னா, விதி வந்து ஆர்டிகல் 124 147. ஸோ இதில் வந்து பாருங்கள், உச்சநீதிமன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. அரசமைப்பு உறுப்பு 124 147 வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகிறது. ஓகேங்களா? அரசமைப்பு ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி 7 கீழ்நிலை நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2008 உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 30 அதிகரிக்குது. அதே 2019 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 34 நீதிபதிகளாக உயர்த்துறாங்க, இன்க்ளூடிங் தலைமை நீதிபதி முதற்கொண்டு. ஓகேங்களா? அடுத்து, இந்திய உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் மொத்தம் 34 நீதிபதிகள் பார்த்தாலும் அவங்க எல்லாத்தையும் நியமிப்பார். அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதே கீழ்நிலை நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல, அதோடைய நீதிபதிகள்லாம் யார் நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து நியமிப்பார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனை பெயரால் நியமிப்பார்? அதாவது தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதி குழு, அதாவது கொலோஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யாரை நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வாங்க. அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் இதர 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட குழு. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் இதர 4 மூத்த நீதிபதிகள் குழுவுடன், அதாவது கொலஜியம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். புதிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறித்து குழு ஒருமித்த கருத்து அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கலந்து ஆலோசனை செய்து பின்னர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். அவ்வாறு நியமனம் செய்யும் உச்சநீதிமன்ற நீதிபதி எத்தனை வயசு வரைக்கும் இருப்பார் அப்படின்னா 65 வயது அடையும் வரை அவர் வந்து பதவியில் இருக்கலாம். எந்த ஒரு நீதிபதியாவது பதவி விலக நினைத்தால் தன் கைப்பட எழுதிய பதவி விலக கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து பதவி விலகலாம். அதே சமயம் உயர்நீதிமன்ற நீதிபதியோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் கொண்டிருந்தது. தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள்? 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஸோ அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் கொலஜியம் ஆலோசனையுடன் யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார்? அவரையும் வந்து யார் பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது மேலே பார்த்தோம் இல்லைங்களா, 65 வயது. ஓகே, உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பின்னர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அவ்வாறு நியமனம் செய்யும் உச்சநீதிமன்ற நீதிபதி 65 வயது அடையும் வரை பதவியில் இருக்கலாம். எந்த ஒரு நீதிபதியாவது பதவி விலகல் நினைத்தால் தன்னால் கைப்பட எழுதப்பட்ட விலகல் கடிதத்தை கையொப்பமிட்டு குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நீதிபதியை நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமும் என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் செய்ய முடியும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிதல் வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றுதல் வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கணும், அப்படி இல்லைனா 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஓகேங்களா, 5 ஆண்டுகள் நீதிபதி, அப்படி இல்லைனா 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்பட்ட அவர் இந்திய குடியுரிமை பெற்றிருத்தல், உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டு பணியாற்றிய அனுபவம் அல்லது குறைந்த 10 ஆண்டுகள் 1 அல்லது 2ற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் இவற்றுடன் நாடாளுமன்றம் விதித்துள்ள தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. கீழ்கண்டவற்றுள் எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றவை? இந்திய குடிமகனாக இருத்தல் தேவையானது. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்ற வேண்டும். ஸோ தவறானது. கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களும் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். ஆனால் இது பாருங்கள், உயர்நீதிமன்ற தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கணும். இல்லை, 10 ஆண்டுகள் இருந்தாவே போதுமானது. ஸோ அப்போ என்னது 4 மட்டும் 3 தவறானது. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை அதிகார வரம்பு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு, அடுத்தது மொத்தம் ஒரு 4 அதிகார வரம்பில் இருக்கும். அதில் முதன்மை அதிகார வரம்பு எதை பற்றி குறிப்பிட்னா இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்யுது. ஸோ உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும் பாருங்கள். தனக்கே உரிய நீதி வரையறை ஃபஸ்ட்டு ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்தின் நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவையாகும். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களிடையேயான சிக்கல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியவை உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையை குறிப்பிடத்தக்கதாகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தின நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குது. மேல்முறையீட்டு நீதி வரைய, ஆலோசனை நீதி வரையறை இதெல்லாம் இருக்குது. ஆலோசனை நீதி வரையறைனா என்ன அப்படின்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கு. அடுத்து இதர நீதி வரையறை. ஓகேங்களா, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். 2வது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகளையும் வழிமுறைகளையும் ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. நீதி பேரணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5 நீதி பேரணைகள் இருக்கும். ஸோ நீதி பேரணைகளை அதிக அதிகார வரம்புடைய நீதி அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றங்களுக்கு தான் அதிகமான அதிகார எல்லை இருக்குது. ஓகேங்களா, நீதி பேரணைகள் உச்சநீதிமன்றமும் பிறப்பிக்கலாம், உயர்நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு குறிப்பிட்ட ஒரு அதிகார வரம்பு மட்டும் தான் இருக்குது. ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் ஏகப்பட்ட அதிகார வரம்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்ட கொஸ்டின். கீழே சொல்லப்பட்டுள்ள நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எது அப்படின்னா மாண்டமுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலே இல்லை உயர்நீதிமன்றத்திலே சொல்லுவாங்க. மாண்டமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் சட்டப்பிரிவுகள் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேரணைகளை பிறப்பிக்க அதிகாரம் வழங்கியுள்ளது? ஸோ உயர்நீதிமன்றத்திற்கு பேரணைகளை பிறப்பிக்க அதிகாரம் 32 மற்றும் 228. ஆனால் சட்டப்பிரிவு 32 மட்டும் பயன்படுத்தி அது உச்சநீதிமன்றம் மட்டும் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் பயன்படுத்தி நீதி பேரணைகளை பிறப்பிக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் 228 இதை ரெண்டையும் பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நீதி பேரணைகளை பிறப்பிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆலோசனை அதிகார வரம்பு. குடியரசுத் தலைவர் குறிப்பிடும்போது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் குறித்து ஆலோசனை வழங்க அதிகாரத்தினை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது, உயர்நீதிமன்றம் கிடையாது. நீதி பேரணை அதிகார வரம்பு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றமும் நீதி பேரணைகளை வழங்கலாம். ஆனால் இதில் 226 கொடுத்துருக்காங்க. இதை மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாரி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். சட்டப்பிரிவு 32 226 தான். ஓகே,
நீதிப்பேரணிகளை வழங்குகிறது. அப்போ 32,226 அப்படின்றது தான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, மேலே வந்து டி, நானே 228ன்னு தவறாக சொல்லிட்டேன். ஆவண நீதிமன்றம் இது நீதிமன்ற நடவடிக்கைகள் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகளை கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தலாம். பேரணி அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேரணி அதிகாரம் எதற்கு இருக்கு? உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதிப்பேரணை ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதிப்பேரணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரிதாகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த சட்ட விதி 226 படி நீதிப்பேரணைகள் வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் தான் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளிப்படும். அப்போ உச்சநீதிமன்றம் எதன் அடிப்படையில் மட்டும்தான் நீதிப்பேரணைகளை வெளியிட முடியும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது மட்டும்தான். ஆனால் உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் மட்டுமின்றி சாதாரண சட்டமீறலுக்கும் நீதிப்பேரணைகளை, அதாவது ஆட்கொணர்வு நீதிப்பேரணை, கட்டளையுறுத்தும் நீதிப்பேரணை, தடையுறுத்தும் நீதிப்பேரணை, தகுதி வினாவும் நீதிப்பேரணை, ஆவணக்கேட்பு நீதிப்பேரணை, இது எதை வேணாலும் யாரும் இது பண்ணலாம் உயர்நீதிமன்றம். அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு தான் கொஞ்சம் அதிகமான பவர். ஓகேங்களா. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்படுகிறது? உறுப்பு 50. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிரிக்கப்படுகிறதுனா சட்ட உறுப்பு 50. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியதுன்னா 214. ஓகேங்களா. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். ஸோ கல்கத்தா நீதிமன்றம் வந்து நாட்டின் பழமையான நீதிமன்றம், அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். கல்கத்தாவில் 1862 வந்து நீதிமன்றத்தை உருவாக்கிட்டாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் இது அலகாபாத் உயர்நீதிமன்றம். இப்போ தான் பார்த்தோம். மிக பழமையான உயர்நீதிமன்றம் தான் எது? கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்குனாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது பார்த்தோம் அப்படின்னா 62. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநிலத்தின் ஆளுநர் ஆகியோர் கலந்து ஆலோசித்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு? நியமனம் செய்கிறாரு. பிற நீதிபதிகள் நியமனத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் பரிந்துரையின் ஆலோசனை கேட்கப்படும். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் 62 வயது நிரம்பும் வரை பதவியில் இருப்பாங்க. பதவி நீக்கம் பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் நடைமுறை போலவே இருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்திற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பார்த்துங்க, அவங்களும் இந்திய குடிமகனாக இருக்கணும், இவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா. அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நான் வச்சுக்கோங்க. இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகார வரம்பு உடையது ஆகும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஓகேங்களா. இந்திய உச்சநீதிமன்றம் உலகில் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொன்னவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2004 வந்து தொடங்கி வந்திருப்பாங்க. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 39 டிசம்பர் 2014. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் 31 டிசம்பர் 2014. மதுரை உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது 2004. அடுத்து வந்து லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோட்பாட்டு சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செயல் ஆகாது. ஓகேங்களா. மேல்முறையீடு செயல் ஆகாது. குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் ஆள்வரைக்குள் வராது அப்படின்றது தவறானது. ஏன்னா குடும்ப சண்டைகள் வந்து லோக் அதாலத்துக்குள்ளே தான் வரும். கொடுமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது அப்படின்றது சரியானது. ஸோ 1, 3 தான் சரி. 2வது வந்து குடும்ப சண்டைகளும் லோக் அதாலத்துக்குள்ளே வரலாம், அதுதான் வரலாம், ஆனால் இங்கே வராதுன்னு சொல்கிறதுனால அது தவறானது. லோக் அதாலத் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் பரிசீலனை செய்ய. லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஒரு வழக்கியல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு சமமானதாக கருதுவதுடன் பிற நீதிமன்றங்களில் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது அப்படின்றது. ஆமாம், அதான் ஒரு டைம் அதில் முடிவு வந்துருச்சுன்னா அதை மேல்முறையீடு செய்ய முடியாது. கொலை வழக்குகள் லோக் அதாலத்தின் எல்லையில் வராது. கொலை வழக்குகள் வந்து லோக் அதாலத்தின் கீழ் வராது. இப்போ லோக் அதாலத்தில் குடும்ப சண்டைகள் வரும், கொலை வழக்குகள் வராது. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் எது அப்படின்னா உனா அப்படின்ற நகரம். உனா அப்படின்றது
லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987 கொண்டு வந்திருக்காங்க. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987. இந்தியாவில் லோக் அதாலத் முதல்ல எங்கே அந்த இது நடந்துச்சு, அந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லோக் அதாலத் நீதிமன்றங்கள் விரைவான நீதியை வழங்க லோக் அதாலத் அமைக்கப்படுகிறது. மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காணப்படுகிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, இதில் யார் இருப்பார் லோக் அதாலத்தை பார்த்துக்கோங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், ஒரு சமூக பணியாளர் இருப்பார், ஒரு வழக்கறிஞர் இருப்பார். ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மக்கள் பேசும் மொழியிலேயே பேசலாம். அதே சமயம் அந்த இடத்துல நீங்களே உங்களுக்காக வாதிடலாம். அதுதான் லோக் அதாலத். ஓகேங்களா? வழக்கறிஞர்கள் இல்லாமலே வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகிறது. லோக் அதாலத் 1982 குஜராத் மாநில ஜீனாகத்தில் முதல் நடைபெற்றது. ஓகேங்களா? 1982 குஜராத் மாநிலத்தில் ஜீனா அப்படின்ற மேலே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு எங்கே நடைபெற்றது அப்படின்னு ஜீனா அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது யூடியூப்புக்குள்ள 12th புள்ளி நான் கொடுத்துருங்க பாருங்கள். இது ஒரு மக்கள் நீதிமன்றம் அப்படின்றது என்னது லோக் அதாலத். இதனால் மக்களே அதில் தங்களுக்காக வாதிடலாம். நீதிபதிகள் யாரும் தேவையில்லை. லோக் என்பது மக்களையும், அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். 1987 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, சட்டப்பணி ஆணையர் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. எந்த சட்டத்தின்படி அப்படின்னா சட்டப்பணிகள் ஆணையர் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது இது. ஸோ சட்டப்பணிகள் ஆணையம் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தோம், எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2014 டிசம்பர் 31. இது நிலுவையில் உள்ள வழக்கு சம்பந்தப்பட்ட இரு தரப்புக்கு இடையே சமரச தீர்வு ஏற்படுவதாகும். இதை விரைவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவித்தது அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் தான் அறிவிப்பாங்க. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது தேசியில் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் தான் முதல்ல நீதித்துறை அப்படின்ற இதை இவர் 12th புக்கில் இது இருக்குது. மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயல்பாடுகளை நீதித்துறை செயல்பாட்டு முறை எனப்படுகிறது. அமெரிக்காவில் 1947 ஆண்டு ஆர்தர் சான் சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்ச நீதிமன்றம் 1947 தலையிட்ட கட்டுரை ஒன்றில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தினார். ஃப்ளாக்ஸின் சட்ட அகராதி, அதாவது பிளாக்ஸ் லா டிக்ஷனரி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது ஒரு நீதித்துறை தத்துவம் என்று கூறுகிறது. அது நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து பிரித்து புதிய முற்போக்கான சமூக கொள்கைக்கு ஆதரவாக ஊக்குவிப்பதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த 5 வகையான உலோகங்களை பட்டாசு வகையில் பயன்படுத்தக்கூடாது என அறிவித்தது அப்படின்னா பாருங்கள், லித்தியம், மெர்க்குரி, ஆர்சானிக், ஆன்டிமனி, கேரியம். ஓகேங்களா? லித்தியம், மெர்க்குரி, ஆர்சானிக், ஆன்டிமனி, கேரியம் அப்படின்ற உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சுருக்காங்க. மின் ஆளுமை நீதிமன்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மின் ஆளுமைனா 2005 ஆண்டு. மின் ஆளுகை நீதிமன்ற திட்டம் அப்படின்னு என்னென்னா, நீதிமன்றத்தில் நடைபெறும் அனைத்து வழக்குகளையும், அதாவது பேப்பரில் மட்டும் தான் இருக்கும், அதை அப்படியே என்னவா பண்ணணும் அப்படின்னா மின் ஆளுகை கம்ப்யூட்டரில் ஏற்படுத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற தான் கொண்டு வருவாங்க. இது 2005 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம். நீதிமன்றங்கள் பாருங்கள், 2005 தொடங்கப்பட்ட திட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்களும் கணினிமயமாக்கப்படும். நீதித்துறை சேவை மையம் நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாகும். பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை தேதிகளை கட்டணமின்றி கேட்டறிகிறதுக்கும் இது பயன்படுது. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் அப்படின்னா ஆலோசனை குழு, அட்வைசரி போர்டு. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்துபவர் யார் அப்படின்னா ஆலோசனை குழு, யார் அட்வைசரி போர்டு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, பாய்.